அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க்ல 50 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் எப்படி வாங்குறது? ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே இல்லாம லோன் அப்ளை பண்ண முடியுமா? எவ்வளவு வட்டி விகிதத்துல லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? நான் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேங்கர் பாய்ஸ். நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்தியன் பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும், 2 வருஷம் குறைந்தபட்சம் வந்து பணியாற்றி இருக்கணும். அவங்க தான் வந்து லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிளானவங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பொதுப்பணித்துறையில் வேலை செய்கிறவங்க, ப்ரைவேட் கம்பெனிஸில், கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். டிஎன்எஸ்டிசி, டிஎன்இபி, பப்ளிக் செக்டார், பேங்க்ஸ், இந்த மாதிரி எங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலுமே லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிளானவங்க. எந்தெந்த காரணங்களுக்காக பர்சனல் லோன் தராங்க அப்படின்னா, மருத்துவ செலவுக்கு, நம்ம ஆல்ரெடி வெளியே ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு, படிப்பு செலவு, கல்யாண செலவு, ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்படுகிற செலவு அப்படின்னு எந்தவித காரணங்கள் இருந்தாலுமே நம்ம வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். பர்சனல் லோன் வாங்குறதுக்கு 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 21 வயசுக்கு பிறகு தான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பர்சனல் லோன் வாங்குறப்போ நம்மளுடைய சொந்த பணம் வந்து எதையும் முதலீடு வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நெட் டேக் ஹோம் அப்படிங்கிறது வந்து நிகர சம்பளம். அதாவது நம்ம வந்து மொத்த சம்பளம் வரும், அதில் வந்து நிறைய வந்து அதுக்காக இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே போக நம்ம லோன் இப்போ அப்ளை பண்ணுறோம், அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் போக நிகர சம்பளம் வந்து 40% வந்து வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். நிகர சம்பளம் வந்து நம்மளுடைய லோன் இன்ஸ்டால்மெண்ட், நம்ம இப்போ வாங்க போகிற லோனோட இன்ஸ்டால்மெண்ட்டும் கட்டினதுக்கு பிறகு மீதி இருக்க 40% வந்து நம்மளுடைய வீட்டு செலவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இந்தியன் பேங்க்ல பர்சனல் லோன் வந்து டேர்ம் லோனாக இருந்தது அப்படின்னா 10.90% வட்டியிலிருந்து 11.40% வட்டி வரைக்கும் லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியாக இருந்ததுன்னா 11.90%லேருந்து 12.40% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் லோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பர்சனல் லோன் வாங்குறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ப்ராசஸிங் சார்ஜஸும் கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயியை தவிர்த்து மற்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் எவ்வளவோ அதில் 1% அதிகபட்சமாக 10,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் வந்து வசூல் பண்ணுறாங்க. பர்சனல் லோன் வாங்கும்போது நம்ம எந்தவித சொத்தோ அல்லது வந்து வேற எதையோ அடமானமாவோ அல்லது வேற எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பர்சனல் கேரண்டி வந்து கேட்பாங்க. பர்சனல் கேரண்டியாக இருக்கவங்க கேரண்டி வந்து யாரை கொடுக்கலாம் அப்படின்னா, மனைவி அல்லது சம்பளம் வாங்குற இன்னொரு நபர், இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து பர்சனல் கேரண்டியாக வந்து கொடுத்து நம்ம வந்து கடன் பெற்றுக்கொள்ள முடியும். வேற ஒரு பேங்க்ல நம்ம ஆல்ரெடி லோன் வாங்கிட்டு இருக்கோம், அந்த கடனை வந்து இந்தியன் பேங்க்ல நம்ம வந்து மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க மாதிரியா இருந்தால் அந்த கடனை வந்து இந்தியன் பேங்க்குக்கு வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடனை நம்ம திரும்ப செலுத்துறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் முன்னாடி வாங்கின பேங்க்ல கொடுத்துருக்காங்களோ அதை விட 3 மாதத்திற்கு முன்னதாக இந்த கடனை வந்து கட்டி முடிக்கிற மாதிரி வந்து இந்தியன் பேங்க்ல பெற்றுக்கொள்ள முடியும். பர்சனல் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஃபோட்டோ 2 தேவைப்படும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, 6 மாத சம்பள ரசீது, ஃபார்ம் 16 அல்லது ஐடிஆர் ஃபார்ம், எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர், எம்ப்ளாயி ஐடி கார்டு, எம்ப்ளாயி நம்பர், நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து லோன் இஎம்ஐ டெபிட் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் லெட்டர், இது எல்லாம் வந்து ஆவணங்கள் வந்து பேங்க்ல வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆவணங்கள் நமக்கு யார் வந்து கேரண்டி கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த ஆவணங்கள் அனைத்தும் தேவைப்படும். இந்தியன் பேங்க்ல 2 வகையான கேட்டகரி பீப்புளுக்கு வந்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் கேட்டகரி வந்து இந்தியன் பேங்க்ல சம்பளம் வந்து வாங்குறவங்க, அவங்களுடைய சம்பள பணம் வந்து இந்தியன் பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகும். 2வது கேட்டகரியில இருக்கவங்க இந்தியன் பேங்க்ல அவங்களுக்கான சம்பளம் வந்து கிரெடிட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். அப்படி ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அவங்கள்ட்ட இருந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து பேங்க்ல வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கவங்களுமே வந்து லோன் வாங்கி கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் இருக்க கஸ்டமர் வந்து ஆல்ரெடி இந்தியன் பேங்க்ல ஹோம் லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா
அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெகுலராக இருந்து அவங்களுடைய சம்பளம் கிரெடிட் ஆனாலுமே லோன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அண்டர்டேக்கிங் லெட்டர் இருக்கவங்களுக்கு வந்து டேர்ம் லோன் வந்து 20 மாத மொத்த சம்பளத்தில் வந்து 20 மாத சம்பளத்தை வந்து லோன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 84 மாதத்துக்குள்ளே வந்து அந்த கடனை வந்து திரும்ப செலுத்தணும். செகண்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 20 மாத சம்பளத்தை வந்து லோனாகவும் அதே மாதிரி அவங்களுக்கும் திரும்ப கட்டுற பீரியட் வந்து 84 மாதமாகவும் இருக்குது. ஓடி அதாவது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா 1 மாத சம்பளத்தை வந்து அதிகபட்சமாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து ஓடியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஓடி லிமிட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரெனிவல் வரும். அதிகபட்சமாக டேர்ம் லோன் ஓடி ரெண்டுத்தையுமே சேர்த்து கேட்டகரி 1ல் இருக்கவங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் லோன் தராங்க. சேலரி வந்து நம்ம பேங்க்கில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம பேங்க்கை விட்டு வேற ஒரு பேங்க்குக்கு நம்மளுடைய சேலரி அக்கௌண்ட்டை மாற்றணும் அப்படின்னா இந்தியன் பேங்க்கோட அப்ரூவல் இல்லாமல் அவங்க வந்து சம்பள அக்கௌண்ட்டை வந்து மாற்ற முடியாது. அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கேட்டகரி 1ல் இருக்கவங்களுக்கு இருக்குது. கேட்டகரி 2ல் இருக்கவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் வந்து அதிகபட்ச லிமிட் அப்படின்னு எதுவும் கிடையாது. 1 மாத சம்பளத்தை வந்து லோனாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஓடி லிமிட் வாங்குறவங்களுக்கு 60 மாதமும் 5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக வாங்குறவங்களுக்கு 84 மாதமும் வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்சனல் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம என்னென்ன விவரங்களை வந்து கருத்தில் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். நம்மளுடைய யார் வந்து லோன் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யார் வந்து கேரண்டராக கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுடைய சிபில் ஸ்கோரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் பர்சனல் லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுபடும். நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி விகிதமும் வந்து 1%லேருந்து 2% வரைக்கும் குறைவாகவே வந்து கிடைக்கும். அந்த சம்பள பணத்தை முழுமையாக நம்ம லோன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நெட் டேக் ஹோம் அதாவது நிகர சம்பளம் வந்து இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறமேட்டு 40% இருக்கவங்களால தான் அதிகபட்ச அமௌண்ட் வந்து லோனை பெற்றுக்கொள்ள முடியும். பர்சனல் லோனுக்கு எந்தவித செக்யூரிட்டி அல்லது வந்து எந்தவித சொத்து எதுவுமே அடமானமாக கொடுக்க தேவையில்லாத காரணத்தால் நீங்கள் எளிமையான முறையில் இந்தியன் பேங்க் அருகேயோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ கடனை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.